இந்த முருங்கைக்கீரையோட விலை எவ்வளவு தெரியுமாங்க? 375 ரூபாய். இந்த ஊர் காசுக்கு 3 பவுண்டு. 3 பவுண்டு ஓகே தான். இந்த ஊர் வந்து சம்பளம் செலவு எல்லாத்துக்கும். ஆனா கிடைக்கிறது தான் பிரச்சனை. வாரத்துக்கு ஒரு தடவை தான் எங்க ஏரியால கிடைக்கும். அதுவும் பார்த்தோம்னா டக்குன்னு வரும், டக்குன்னு போயிடும். எப்படி யார் எடுத்துட்டு போறாங்கன்னே தெரியாது. நம்ம தேடி ஓடி போய் வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கும். எங்க வீட்டுல வந்துட்டு முருங்கை மரம் நிறைய இருக்கு. அது வீட்டுல இருக்கும் போதெல்லாம் பார்த்தோம்னா சென்னையில நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண மாட்டோம். மாசத்துக்கு ஒரு தடவை சமைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். இங்க வந்து விலையும் அதிகமா இருக்கு, கிடைக்கவும் மாட்டேங்குது. ஆனா தேடி தேடி போய் வாங்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா வந்து ஹெல்த் பிரச்சனை வருதுல, அது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது. ஒரு பொருள் ஈஸியா கிடைக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இப்ப பாருங்க, காசு கொடுத்து இவ்வளவு தூரம் வாங்குறோமே அப்படின்றதுக்காக ஒரு இலை கூட விடாம நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த காம்பு கூட நான் விட மாட்டேன், சூப் வச்சு குடிப்பேன், ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு விஷயம் வந்து நமக்கு ஃப்ரீயாவோ இல்லைன்னா வந்து சீப்பாவோ கிடைக்குது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம பொருட்படுத்தவே மாற்றோம்ல. அதோட அருமை வந்துட்டு தூரமா வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு அதோட விலையா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அது கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் போதும் தான் நமக்கு வந்து அதோட அருமையே தெரியுது. ரொம்ப ஹெல்த்தியான விஷயங்கள்ல நம்ம ஊர்ல நிறைய நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். நானும் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். இனிமேலாச்சும் மிஸ் பண்ணாம கிடைக்கிறத நல்லா வாங்கி சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க.